சோழிங்கநல்லூர் முன்னாள் எம்எல்ஏ திரு கே.பி. கந்தன் அவர்களோட மகன் புதல்வன் கே.பி. சதீஷ்குமார் சொல்லியிருக்காரு நேத்து மேடையில. அதிமுககாரன் எவனாச்சு வந்து எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல ஏதாச்சும் தப்பு தப்பா போட்டீங்க, நடக்கிறதே வேற. நானும் பல உண்மைகள் சொல்ல வேண்டி தெரிவிப்பது வரும். கூடவே எங்களுக்கு இன்னைக்கு தாவேகாவோட பலம் இருக்கு. தாவேகா நண்பர்களோட பலம் இருக்குன்னாங்க. அங்க தாவேகாக்காரன் அந்த பக்கம் சிரிச்சுட்டு இருந்தான். யார்றா இவன் சும்மா கத்திட்டு கிடக்குறான்னு. அண்ணன் சதீஷ்குமார் அவர்களுக்கு சொல்லுவது ஒண்ணுதான். அண்ணா, நீங்க இந்த இயக்கத்துல இருந்தீங்க. எல்லாத்தையும் அனுபவிச்சீங்க. எங்க இருந்தீங்கன்னு உங்களுக்கே தெரியும். உங்க வீட்ல புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் தோட்டத்தில் கார்டனராக இருந்தாங்கள். அங்கிருந்து இன்னைக்கு ஐயாவ வந்து எம்.எல்.ஏ ஆக்கி 3 முறை எம்.எல்.ஏ டிக்கெட் குடுத்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். உங்கள கார்ப்பரேட்டர் பண்ண இயக்கம் அதிமுக. இந்த மாரி இன்னைக்கு நீங்க இயக்கத்துல இல்ல. அதனால வந்துட்டு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசக்கூடாது. இது வந்து புதுசு. இன்னைக்கு நீங்க தாவேக்கால போய் சேர்ந்திருக்கிறது. அதனால பழச மறந்துறக்கூடாது. ஏன்னா, இந்த இயக்கம் என்னது சொன்னீங்களே, இந்த இயக்கம் என்னென்ன பண்ணுச்சு எல்லாத்தையும் நான் ஒண்ணொண்ணா சொன்னேன்னா, அப்புறம் அது நடக்கிறதே வேற. சொல்லித்தான் பாருங்க. சொல்லுங்க. வேண்டாங்கிறோமா? என்ன எப்படி தோட்டத்திலிருந்து எப்படி எம்.எல்.ஏ டிக்கெட் கிடைச்சுச்சு? அந்த நீங்க வந்த வழிய சொல்லுங்க. ஒரு தாட்டி எம்.எல்.ஏ டிக்கெட் குடுத்தாங்க. அப்புறம் திருப்பி 2021ல திருப்பி இப்போ எப்படி புரட்சி தமிழர் எடப்பாடியார் எதனால உங்களுக்கு எம்.எல்.ஏ டிக்கெட் குடுத்தாங்க? அத்தன கோடி 1,50 கோடி தொண்டன வச்சுட்டு, அத்தன பேருக்கு இல்லாம உங்களுக்கு எதுக்கு குடுத்தாங்க? நம்பிக்கை தானே, விசுவாசம் தானே, நல்லதா இருப்பாங்கன்னு. நீங்க ஏதோ காரணத்தால இன்னைக்கு விட்டு போயிட்டீங்க. ஓகே. அதெல்லாம் ரைட். ஆனா, அதிமுக பத்தியோ, தொண்டர்கள பத்தியோ தப்பாலாம் சொன்னா ஏத்துட்டு இருக்க முடியாது. அந்த காலம் வேற. அடிச்சா அடிப்போம். முறிச்சா முறிப்போம். இது அதிமுக தொண்டை. இது தொண்டர்களால் இயக்கப்பட்ட இயக்கம். தொண்டர்களுக்காகவே இயக்கப்பட்ட இயக்கம். புரட்சித் தலைவரும், புரட்சித் தலைவி அம்மாவும் என்ன வேற கட்சி, வேற தலைவர் மாரி கிடையாது. அவன் பையன், பேரன், கொள்ளு பேரனுக்கு சம்பாரிச்சு வச்சுட்டு போவான். கட்சியில இருக்க எல்லாமே இந்த மக்களுக்காக குடுத்த இயக்கம் இது. இந்த இயக்கத்த எப்பவுமே எங்கள மாரி தொண்டர்கள், விசுவாசிகள் இந்த இயக்கத்த எப்பவும் விட்டுக் குடுக்க மாட்டோம். காலம் இன்னைக்கு தோத்துருக்கலாம். செத்து போல. திருப்பி எந்திரிப்போம், நிப்போம். சண்டை செய்வோம், ஜெயிப்போம். அதுதான் அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். அதனால இன்னைக்கு நீங்க வேற கட்சிக்கு போயிருக்கீங்க. போங்க. தப்பெல்லாம் கிடையாது. உங்களுக்கு விதி. ஆனா, இயக்கத்தின் தொண்டர்கள இழிவா பேசுறது, அவங்கள்லாம் என்ன அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்த எதிர்த்தவர்கள், இந்த இயக்கத்த அழிக்கணும்னு நெனச்சவன் யாருமே அரசியல்ல பெருசே ஆவல. அதுக்கு வரலாறு இருக்கு. வரலாறு படிச்சு பாருங்கன்னா, அப்புறம் நீங்க சொன்னீங்க நான் யாருன்னு காட்டுவேன்னு. நீங்க ஒருத்தர்னா, இங்க 1,50 கோடி தொண்ட. யாரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொண்டர்களையோ, விசுவாசிகளையோ ஒண்ணுமே செய்ய முடியாது. நாளை நமதே.